அப்பாவை கடைசி காலத்தில் ரொம்ப நேசித்தேன். நேசிப்பு இருந்ததுனால தான் மனுஷன் மகன் சத்தில் உடஞ்சி விட்டான் சார். பேசவே இல்லைங்க. உத்தரவு சொல்லுங்க சார். போயிடுச்சுடா, எல்லாம் முடிஞ்சிச்சுடா. அப்போ போயிட்டான்டா. எந்த அரசியல் மேடையிலும் ஏறினவர் இல்லை இயக்குனர் இல்லைன்னு. ஆனால் சீமான் மேடையில் முட்டு ஏறி பேசுவார். அந்த கட்சிக்காக இல்லடா, என் மகன்டா, என் பிள்ளடா. கவிப்பரசருடைய தாயாரை பற்றி மிக இழிவான வார்த்தையை பற்றி பேசினார். அப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இயக்குனர் மையம் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். எங்கள் கையில் இருந்த அருவாலை வீசி ஏரியல காலுக்கு அடியில் தான் போட்டிருக்கோம், எடுக்க நேரமாகுதுன்னு சொல்லி ஆக்கி விட்டார். மறுநாள் இருந்து யாருமே பேசல. அவர் இறந்த அன்று யார் மொட்டை போட்டாங்கன்னு தெரியாது சார். நான் அவருக்காக நான் முடி காணிக்கை செய்கிறேன். எங்கள் அப்பாவுடைய இறப்புக்கு பிறகு நான் போட்டுக்கிட்ட முட்டை என்னுடைய ஞானத்தாப்பன் இயக்குனர் பாரதி ராஜாவுக்கு போட்டு முட்டை. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பாரதி ராஜா சார் வந்து அவரோட மகன் மனோஜோட வந்து பேசாமல் இருந்தாருன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி உங்கள்கிட்ட ஏதாவது பேசியிருக்காருங்களா? எனக்கு தெரிஞ்ச அவர் சாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் பேசிட்டு தான் இருந்தார். இடையில வந்து இப்போ என் மகன் நான் கூட சில காலம் பேசாமல் இருந்திருக்கோம். அது பிரிவு இல்லை சார், ஊழல். மகனுக்கும் அப்பனுக்கும் பேசாமல் இருக்காண்டா அது பிரிவு கிடையாது, சண்டை கிடையாது சார், ஊழல் சார். நான் அங்கே போகாதான்னு சொல்லியிருப்பேன், வீம்பா போவேன், ஒரு 1000 ரூபா கேட்பேன், இல்லைன்னு சொல்லியிருப்பேன், ஒரு 2 நாளைக்கு பேசாமல் இருப்பேன். அது வந்து நிரந்தரமான பிரிவா? ஊழல் சார். அவங்களுக்குள்ள சின்ன சின்னது இருக்கும். அப்படி நிரந்தரமாக சண்டை போட்டு மனோஜ் இருந்தது ஞாபகம் இல்லை. கம்பத்தில் வந்து ஒரு கல்யாணத்துக்கு வராரு, ஜெயஸ்ரீ அன்புலனுடைய பையனுக்கு கல்யாணத்துக்கு வராரு. வரும்போது சொல்கிறார், மாமா உங்களை நம்பி தான் அனுப்புகிறேன் மாமா, நாளைக்கு இங்கே அவர் இருக்கணும் மாமா, எனக்கு எங்கள் அப்பா தான் எல்லான்னு சொல்கிறேன். நான் மிகைப்படுத்தப்பட்ட வர்ணனையாக ஜிகினா பூசப்பட்ட பொய்யான வார்த்தையில் நாங்கள் பேசலை, சத்தியமான வார்த்தையில் வந்து எழுத்துக்காரன் எழுத்தின் மேல் சத்தியமாக சொல்கிறேன். இது அப்பாவை கடைசி காலத்தில் ரொம்ப நேசித்தேன். அந்த நேசிப்பு இருந்ததுனால தான் மனுஷன் மகன் சத்தனை உடஞ்சி போயிட்டார் சார். பேசவே இல்லை. புத்திரவசம் சார், அவர் கொண்டுச்சு சார். நீங்கள் மனோஜ் குடும்பத்தை சந்திச்சிங்களா? மனோஜ் குடும்பம் சுருளிப்பட்டிக்கே வந்திருக்காங்க சார். எங்களுடைய குருநாதர் பாரதி ராஜா, மனோஜ் 2 பிள்ளைங்க, வந்தனா எல்லாருமே வந்து சுருளிப்பட்டி வந்து நம்ம வீட்டில் சாப்பிட்டு, கருணாக்கவுந்தம்பட்டியில் இருக்க எங்களுடைய தோட்டத்துக்கு போய் அங்கே எள்நி வீட்டி சாப்பிட்டு, ஸ்டாலின் பக்கத்தில் அருமை மாப்பிள்ளை ஸ்டாலின் வீட்டுக்கு போய் அங்கே மதிய உணவு இருந்துட்டு ஒரு நாள் முழுதுமே இங்கே இருந்தாங்க. அது பிறகு கோட்டிலிங்கம் கோவிலுக்கெல்லாம் போய் அவங்கெல்லாம் சாமி விட்டாங்க. மனோஜ் வந்து மிகப்பெரிய சிவபக்தன். உள்ளே நுழையும் பொழுது இந்த கோடிலிங்க சாமி பார்த்து அப்படி கீழே அழுதுகிட்டே மேலே வருவேன். அவ்வளவு பக்தி இல்லை வேணும். மனோஜை நீங்கள் சந்திக்கும் போது இந்த மாதிரி பாரதி ராஜா சார் பேசாமல் இருக்காங்க, அது சம்மந்தமாக மனோஜிட்ட ஏதாவது நீங்கள் பேசியிருக்கீங்களா? நான் பேசுனதில்லை சார். ஏன்னா அப்பா மகன் சம்மந்தப்பட்ட உறவுகளோட சின்ன சின்ன பிணக்குகள் சார். அதை நம்ம பேசினாத்தே பெருசாக போகும். இப்போ நீங்களும் உங்கள் அப்பா இருக்கீங்க, ஒரு வாரம் கழிச்சு நீங்களாக பேசுவீங்க. ஊழவத்தையும் போய் என்னப்பா மையன் எப்படியா பேசாமல் திராணும் விளைச்சி திரானோன்னு அப்போத்தான் கோவம் வரும் அப்பாவுக்கு. ஆமாம் பார்த்தாயா, நம்ம 3வது நாள் நுழையும் பொழுதுதான் ஒரு குடும்பத்தில் பிணக்கு அங்கே தான் வரும். அல்ல பேசாமல் புருஷன் முன்னாடி 2 நாள் கழிச்சு அவங்க வாட்டி பேசிக்கிடுவாங்க. உன் முன்னாடி பார்த்து விளைச்சி திராளுன்னு. ஆமாப்பா அவங்களுக்கு அவள் கிறுக்குச்சிருக்கி பார்த்து அவளுக்கு என்னென்ன செஞ்சுருக்கேன் அவனுக்கு கோவத்தை உருவாக்குறது இந்த 3வது நாள். இந்த 3வது நாள் பண்ணுறதே பத்திரிகையாளர் ஊடகவியாளர்கள் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க. பாரதி ராஜா சாரோட இறுதிச்சடங்கு வந்து அவர் சொந்த ஊர், அவர் பண்ணை வீட்டில் வந்து இங்கே நடந்தது. அப்போ நீங்கள் போய் கலந்துக்கிட்டீங்க. அப்போ அங்கே என்ன மாதிரி சூழ்நிலை இருந்தது? அவங்களோட உறவுக்காரர்கள்லாம் சந்திக்கும் போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பேசுனீங்க? ஒரு இறப்புக்கு வர்றவங்க சார் ஆளை பார்க்க வருவாங்க, இறந்த மனுஷனை நேசித்தவங்க வருவாங்க, வேடிக்கை பார்க்க வருவாங்க. எல்லாம் கலந்த கலவை தான் சார் ஒரு இறப்புக்கு வர்றவங்க. அவங்க ஒவ்வொரு முகத்துலேயும் வந்து என்ன இருக்குன்னு நம்ம சோசியம் பார்த்து கண்டுபிடிக்கக்கூடிய சூழ்நிலையும் நம்ம இல்லை சார். அங்கே பிரச்சனை நடந்துச்சு, எல்லாம் நடந்திருக்கு. நான் வந்து சில பேர் வெளிச்சத்துக்காக கேமராவுக்காக நடப்பாங்க. நான் வந்து நொந்து போய் பேசாமல் ஒரு மூலையில் போய் உட்காந்துட்டேன். அவ்வளோதான். சீமானே வந்தார், அவர் தான் வந்து தோலை விட்டு பேசிட்டே வந்தார். போயிடுச்சுரா, எல்லாம் முடிஞ்சிச்சுரா, அப்பையும் போயிட்டாரா, அப்பையும் போயிட்டான்டா.
அப்பயும் போயிட்டான்டான்னு சொல்லி அப்படியே ரொம்ப அவரெல்லாம் பெத்த பிள்ளை மாதிரி வச்சுருந்தார் அண்ணன் சீமான் அவர்களை, இயக்குனர் பாரதிராஜா அவர்கள். எந்த அரசியல் மேடையிலும் ஏறினவர் இல்லை இயக்குனர் இமயம் அவர்கள். ஆனால் சீமான் மேடையில் முட்டு ஏறி பேசுவார். அந்த கட்சிக்காக இல்லடா, அவன் என் மகன்டா, என் பில்லடா, என் பில்லன் தனக்கு நாட்டில் என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு ஆழ்வாண்டான்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தார். அதில் எனக்கு உடன்பாடு இருக்கா இல்லையான்ற அது வேறு விஷயம். ஆனால் வந்து சீமான் அவர்களை தன் பிள்ளையை போல நேசித்தவர் இயக்குனர் பாரதிராஜா. அதே போல் எங்கள் அப்பன் பாரதிராஜர் சொன்னவர் சீமான். வைரமுத்து அவர்களுக்கு ஆண்டாள் பிரச்சனையில் மிகப்பெரிய பிரச்சனை வந்துச்சு. அப்போது ஒரு முக்கிய அரசியல் தலைவர் அவர்கள், அவருடைய பெயரை சொல்ல நான் விரும்பலை, கவிப்பேரரசருடைய தாயாரை பற்றி மிக இழிவான வார்த்தையை பற்றி பேசினார். அப்போ எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இயக்குனர் மையம் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், எங்கள் கையில் இருந்த அருவாலை வீசி எறியலை, காலுக்கு அடியில் தான் போட்டிருக்கோம், எடுக்க நேரமாகுதுன்னு சொல்லி ஆக்கி விட்டார். மறுநாள் இருந்து யாருமே பேசலாம். அதுதான் பாரதிராஜா, அதுதான் பாரதிராஜாவின் வீச்சு, அதுதான் பாரதிராஜாவின் போராளி குணம். அப்படி ஒரு மனுஷன் இனி பிறக்க மாட்டார். பாரதிராஜா சாருடைய மரணத்துக்கு பிறகு வந்து பல்வேறு செய்திகள் ஊடகங்களில் வந்துட்டுருக்கு. குடும்ப சம்மந்தமாக இருக்கட்டும், சொத்து சம்மந்தமாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு செய்திகள் வருவதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இருக்கிற வீட்டில் எல்லா பிரச்சனையும் வரும் சார், இல்லாத வீட்டில் ஒரு பிரச்சனை வராது. பாரதிராஜா சார் உடைய அவங்க கூட நிறைய நாள் ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. அதில் ரொம்ப இந்த விஷயத்தை மட்டும் என்னால் எப்பயுமே மறக்க முடியாது அப்படின்ட்டு ஏதாவது இருக்குங்களா? வந்து சுசீந்திரன் வந்து இது கொரோனா டயத்தில் வந்து சுசீந்திரன் படம் எடுத்துகிட்டு இருந்தார். அப்போ வந்து தேனிலேருந்து ஃபோன் அடிக்கிறார் எனக்கு, எங்கேயா இருக்காங்கன்றார். சொல்லிப்பில் இருக்கேன். சுசீந்திரன் வருவேன், அவன் கூட கிளம்பி நீ வான்றார். நான் எப்பயுமே எங்கே போகிறோம், எதுக்கு போகிறோம், என்னான்னு தெரியாது, அவர் வண்டி ஏறி உட்காருவோம். அதே மாதிரி கிளம்பி போகிறோம். கிளம்பி போனே படத்துக்கு பாஸ்கர் சக்தி எழுதுகிறான், நீ எழுதுன்னு சொல்லி என்னை அனுப்பிச்சி வைக்கிறாரு. ஒட்டச்சத்திரம் போகிறோம். ஒட்டச்சத்திரம் போய் முதல் நாள் ஒரு 3 நாள் நான் எழுதுகிறேன். 4ஆவது நாள் வந்து டைரக்டர் நடிக்க வரணும். அவர் நடிக்க வரும்போது அவருக்கு ஒரு மலைப்பகுதியில் வந்து வீடு ஏற்பாடு பண்ணிட்டுருக்காங்க. அப்போ நைட்டு ஒரு 11 மணி 12 மணி ஆச்சு. என் கால் முன்னாடி தேதியை சேர்ந்த நடிகரும் மிகச்சிறந்த அருமை மாப்பிள்ளை ராஜேஷ் அவர்களும் நிற்கிறாரு. மாமா மாமான்னு நீ எழுப்புறாரு. நைட்டு 11 இருக்கும். என்னய்யா என்ன அண்ணன், யோ காரில் டைரக்டர் இருக்கார் மாமா, வா மாமா எந்திரி மாமான்னு எந்திரிச்சு போய் காரில் உட்காந்துருக்காரு. என்னய்யா நீ வந்து 3 நாள் ஆச்சு, எனக்கு வந்து அங்கே சரியான ரூம் ஏற்பாடு பண்ணல, எனக்கு முதுகு வலி, தரையில் எப்படியா படுக்கிறது, ஒரு சின்ன கைத்துக்கட்டில் வச்சு வேணாமா ஐயா, தரையில் படுக்க முடியாது, எந்த ஏற்பாடு பண்ணாமல் இருக்காங்க, ஃபோன் போடியா டைரக்டர் ஃபோன் பண்ணுவேன். சுசீந்திரன் அவர்களுக்கு ஃபோன் போட்டேன், ஃபோன் சுவிட்ச் ஆஃப். மேனேஜர் ஃபோன் பண்ணியா, மேனேஜர் சுவிட்ச் ஆஃப். சரி நீ இரு நான் கிளம்புறேன்னொன்னே, சார் கொஞ்சம் தான் போகிறோம் சார்ன்ட்டு நான் ஓடி போய் என் பிடிச்சிட்டு என் ட்ரெஸ்ஸில் எடுத்துகிட்டு வந்து வெளியிடுறேன். நீ எங்கே நானும் உங்கள் கூட வரேன். யோ நீ எழுத வந்திருக்கியா? இல்லை சார், என் குலசாமி இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன். நான் அப்படியே அடிக்கடி சொல்லுவேன், சிவாஜி நீ என்ன சொல்லுவேன் தெரியுமாமான்னு சொல்லி பொண்டாட்டி சொல்லுவார். என்ன சொல்லுவார் என் தம்பி? குலசாமின்னு தான் அவரை சொல்லுவேன் நான். என் குலசாமி இல்லாத இடத்துல நான் இருக்க மாட்டேன் சார். இங்கே பாரு, இது உனக்கு தொழில், நீ உன் தொழிலை பாரு, வந்த வேலையை பாரு. நான் போகிறேன், நான் வரேன், நாளைக்கு ஏற்றுக்கிடுவேன், நீ வந்துட்டு அவனை ஏற்றுக்கிற மாட்டேன்னு. சார் நீங்கள் இல்லாத இடத்துல வந்து அந்த வசனமும் தேவையில்லை, எனக்கு வசனம் எடுத்தால் பட்டமும் தேவையில்லை, பணமும் தேவையில்லை சொல்லி காரில் ஏறி உட்காந்து தேனிக்கு வந்துட்டேன். தேனிக்கு வந்தோடனே இன்னொரு ரூம், பக்கத்து ரூம் இருக்குது, அவர் ரூம் வந்துன்னு அந்த பெட்ஷீட்டை விரித்து தூங்கியா காலையில் பேசிக்கலான்னு சொல்லிட்டு விரிச்சிட்டு போனார். எனக்கு பெட்டை விரித்து தலையடி வச்சு கொடுத்துட்டு படியாடு சொல்லிட்டு போனார். யார் சார் செய்வேன்? ஒரு சாதாரண ஆள் சார், இமயம் சார். நேசிச்சு அந்த மனுஷன் எதையும் செய்வார் சார். வயசு வித்தியாசம் பார்க்க மாட்டார், ஜாதி மதம் பார்க்க மாட்டார் சார். அதான் சார் அவர்கிட்ட பிடிச்ச விஷயம். தமிழ் சினிமா வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு ஸ்டூடியோக்குள்ளே நடந்த படப்பிடிப்பு தளத்தை மக்கள் மத்தியில் கிராமங்களில் தெருவில் கேமரா வச்சு ஷூட் பண்ணி ஒரு மாற்றத்தை உருவாக்குன நபர் தான் இயக்குனர் இமயம் பாரதிராஜா சார் அவர்கள். மிகப்பெரிய, அதாவது தமிழ் சினிமாவில் வந்து பாரதிராஜா சாருக்கு முன்பு ஒரு பாரதிராஜா சாருக்கு பின்பு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிற அளவுக்கு இன்றைக்கி இருக்குது. இந்த பரிமாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம் சார், அடைக்கப்பட்ட 4 சுவருக்குள்ளே
பார்த்து பார்த்து பழகப்பட்ட கேமராவை வயக்காட்டில் உட்கார வச்சது, ஆத்தங்கரையில் உட்கார வச்சது, பூச்செடியில் உட்கார வச்சது, புல்தரையில் உட்கார வச்சது பாரதி ராஜா தான். கேமராவுக்கு உயிர் இருந்தால் பாரதி ராஜா காலில் விழுந்து நன்றி செலுத்தியிருக்கும். ஏண்டா ஒரு சிறை வாழ்க்கைப்பட்டிருந்த கேமரா மேலே சொல்லலை, சிறை வாழ்க்கைப்பட்ட கேமராவை ஒளிப்பதிவு கருவியை முதலாக சுவாசிக்க விட்டவர், வெளிக்காற்றை சுவாசிக்க விட்டவர், வெளியே மண்ணை வேடிக்கை பார்க்க விட்டவர், ஆற்ற வேடிக்கை விட்டவர், காற்றை வேடிக்கை பார்த்து விட்டவர் பாரதிராஜா மட்டும்தான். அதனால தான் ஜெமினி ஸ்டுடியோ மற்றும் ஏவிஎம் ஸ்டுடியோலாம் அவர் மேலே ஆரம்ப காலகட்டத்தில் கோபத்தில் இருந்தாங்கன்னு கூட சொல்லுவாங்க. அதே ஏவிஎம் வந்து ஒரு படம் பண்ணுறாங்க. படம் பண்ணும்போது அந்த படத்தோட பேர் புதுவி பெண்ணுன்னு நினைக்கிறேன். எப்பவுமே வந்து எங்களுடைய இயக்குனர் வந்து பாரதி ராஜாவின் 16 வயது நிலை, பாரதி ராஜாவின் கிழக்கு செம்மையிலே, பாரதி ராஜாவின் புதிய வார்ப்புகள் அப்படி தான் போடுவார். அவங்களுடைய பழக்கம் என்னன்னு சொன்னால் ஏவிஎம்மின் ஒளிவிளக்கு, ஏவிஎம்மின் அப்படி படம் போடுவாங்க, ஜெமினியின் குடியிருந்த கோயில் அப்படி தான் போடுவாங்க. அப்போ போடும்போது தான் இவர் சொல்லியிருக்காரு ஏவிஎம் செட்டியார்கிட்ட வந்து பணிவார்த்தேன், ஐயா நான் எப்பயுமே வந்து என்னுடைய படங்களில் வந்து பாரதி ராஜாவின் புதிய வார்ப்புகள், பாரதி ராஜாவின் கைதியின் டைரி இப்படி தான் போட்டுருந்தேன். அது பேர் 2 பேருக்குள்ள சின்ன ஒப்பந்தம் வந்து ஆகி ஏவிஎம் வழங்கும் பாரதி ராஜாவின் புதுமை பென்று போட்டவர் இவர் தான். ஏவிஎம் போனாலும் ஜெயிச்சவர் இயக்குனர் மையம் பாரதி ராஜா அவர். பாரதி ராஜா சார் படங்கள்லே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்ன? காதல் என்பது ஒரு மனிதனுக்கு எத்தனை வயசுலையும் வரக்கூடும் என்பதற்கு நிரூபித்த படம் முதல் மரியாதை. முதல் மரியாதை கதை எல்லோருடைய மனித வாழ்விலும் இருக்கிறது. ஆனால் மறைச்சிட்டு இருப்பான், ஒவ்வொரு மனுஷனும் மறைச்சிட்டு இருக்கான். அவனுடைய வாழ்க்கையில் வந்து 40, 50 தொடங்கும்போது ஒரு பெண் வந்து நிச்சயம் வந்து அவர் கிராஸ் ஆகி போயிருப்பா. அதை போலித்தனமாக மறைச்சிட்டு பொண்டாட்டி பயந்து பேசாமல் இருப்பான். அதை நிஜத்தில் காமித்தவர் அவர். சின்ன கொச்சைத்தனம் கூட இல்லாமல் ஒரு நாகரிகமான ஒரு காதலை காமிச்சவர் முதல் மரியாதை. எனக்கு 2வது பிடித்த படம் வேதம் புதிது. வேதம் புதிதில் வந்து அந்த வசனத்தை பாரதி ராஜாவை தவிர வேறு யாராவது எடுத்திருந்தா அந்த சமுதாய மக்கள் அந்த தியேட்டரவே அடித்து நோக்கியிருப்பாங்க. அந்த வசனம்தான் பாலுங்கிறத பேர், தேவன்றது நீங்கள் வாங்கின பட்டமா. இந்த வசனத்தை பாரதி ராஜா மட்டும்தான் எடுக்க முடியும். வேறு யாராவது எடுத்திருந்தால் அந்த படம் வந்திருக்காது. ஆனால் அந்த படம் வராமல் நீண்ட நாட்கள் கடற்பில் கிடந்தது. அது ஒரு வேறொரு சக்தியின் காரணமாக டெல்லியை தாண்டலை. டெல்லியில் சென்சாரில் போய் மாட்டிக்கிடுச்சு. இந்த சென்சார் முடிஞ்சு அங்கே போய் மாட்டிக்கிடுச்சு. அந்த படம் வெளிவரதுக்கு முதல் காரணமாக இருந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். எம்ஜிஆர் அவர்கள் இல்லாட்டி இன்றைக்கி நம்ம வேதபூதி படத்தை பார்த்துருக்க முடியாது. ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட வகுப்பினரால் அந்த படம் வந்து சென்சாரில் மாட்டிக்கிட்டு வெளிவராமல் மூழ்கி கிடந்தது. அதை எடுத்துக்கு வந்தவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். இப்போ பாரதி சார் வந்து பார்த்திங்கன்னா கடைசி காலகட்டத்தில் வந்து அதிக கடனில் வந்து இருந்ததாக ஒரு செய்திகள்லாம் வந்திருக்கு. பாரதி சாரோட பார்வை, அதாவது பணத்து மேல் அவரோட பார்வை எப்படி இருந்தது சார்? பணம் கணக்கு வழக்கு சொல்லுவார் சார். நம்மளாம் பணத்தில் தோத்துக்கே இருக்க முடியாது. நிறைய படங்கள் எடுத்தாலும் அதை நம்ம விற்பனை விஷயம் தெரியலடா. சிறந்த நிர்வாகி நம்மகிட்ட இல்லைடா. நம்மளுக்கு தெரிஞ்சது பூரா ஸ்டார்ட் ரெடி கேமரா ஆக்ஷன் அவ்வளோதான். சாயங்காலம் ஆகிட்டா கொண்டாட்டங்கள், களியாட்டங்கள், அவ்வளோதான்டா. இப்படியே போயிட்டோம். பாரதி சார் அவருடைய படங்களில் வந்து கிழக்கு சீமை வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. இன்றைக்கும் விசேஷ வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா தாய்மாமன் சீர்னா அந்த மானூத்து சாங் தான் இன்றைக்கும் பட்டி தொட்டியெல்லாம் வந்து ஒழித்து கொண்டு இருக்கிறது. இந்த அளவுக்கு ஒரு அன்னைக்கே வந்து ஒரு புரிதலோடு அந்த படம் எடுத்திருக்காங்க பாரதி சார். இதை பற்றி உங்களோட பார்வை என்ன? கிழக்கு சீமை அவருடைய திரைப்பட வரலாற்றில் மிகப்பெரிய வெற்றியையும் பொருளாதார ரீதியாக வெற்றியும் தந்த படம் கிழக்கு சீமை படம். அதற்கு வந்து இயக்கம், இசை, பாடல்கள் அனைத்தும் வந்து ஒரே நேர்கோட்டில் பயணிச்சிச்சு. வெற்றி என்ற நேர்கோட்டில் பயணிச்சதுனால தான் அந்த படம் இன்றளவு பேசப்படுகிறது. ஒரு வேடிக்கையான ஒரு இதை சொல்கிறேன் சார். அது ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகம் சார்ந்த பாடல் சார் அது. ஆனால் வந்து ஜாதி வேற்றுமை கலந்து மறந்து அனைத்து சமூகத்தையும் சேரு மாமச்சினை சேரு கொண்டு வரும்போது இந்த பாட்டத்தை போடுவாங்க. மானூத்து மந்தையில் அந்த கோயில் கும்பிடாதவங்களும் அந்த சமூகத்தில் இருக்காங்க, அவங்களும் போடுவாங்க. வேற்று சமூகத்தை சேர்ந்தவங்களும் இந்த மானூத்து மந்தையில் போட்டாங்க.
நான் ஒரு விசேஷம் வச்சுருந்தேன், செய்முறை வச்சுருந்தேன். எனக்குரிய என் வீட்டிலேருந்து 1/2 கிலோமீட்ரு இயக்குனர் மையம் தலைமையில் சீர் கொண்டு வந்தார் என் வீட்டுக்கு. அவரை எங்களுக்கு மாமச்சினம் போகிறவனும் சீர் கொண்டு வந்தார். சீர் கொண்டு வரும்போது அந்த பாட்டு தான் மானுத்து வந்தவர். எனக்கு பெரிய சந்தோஷம். அவர் பாட்டை போட்டு அவர் நடந்து கடையை பிடிச்சிட்டு கொட்டுக்காரங்க, வேசக்காரங்க, வேடிக்கை, தேவி பிரியா மற்றும் வைசாலி இவங்கெல்லாம் நடந்து வந்தாங்க. அந்த தெக்கத்திப்புள்ள நடித்த ஸ்டாலின், போஸு எல்லாருமே நடந்து வந்து அந்த பாட்டு படிச்சுட்டே இருக்கு. அது ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு. எம்புடு தூரம்டா வச்சுருக்கேன், பாட்டில் போட்டுக்கே இருக்கானியான்னு சொல்லிக்கே வந்தாரா. சார் அந்த மாதிரி உங்களுடைய விசேஷத்துக்கு சார் நடந்து வர பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி என்ன தோணுச்சு சார்? கொடுத்து வச்சோம் சார், கொடுத்து வச்சுருக்கோம். அதான் சார் இந்த இந்த கொடுப்பினைலாம் யாருக்கு சார் கிடைக்கும்? எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் சார். உன் மகன் சரியான இடத்துல போய் சேர்ந்துருக்கான், எப்படிப்பட்ட மனுஷன் சீர் கொண்டு வராரு தெரியுமாண்டு எங்கள் அப்பா எங்கள் அப்பாவை மகிழ்ந்திருப்பாங்க. அவன் வாத்தியாரானது வசனம் எழுது அதெல்லாம் இல்லை. ஒரு உலகத்தின் உன்னதமான சத்யஜித்துக்கு பிறகு தென்னிந்தியாவில் பேசக்கூடிய ஒரு இயக்குனர் இமயம் என் மகனுக்கு சீர் கொண்டு வரான்றது எவ்வளோ பெரிய விஷயம் சார். அன்றைக்கி தான் பொண்டாட்டி என்னை ரொம்ப மதிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுடைய குடும்பத்துக்கும் பாரதிராஜ் சார் குடும்பத்துக்கும் உண்டான ரிலேஷன் எந்த மாதிரி இருந்தது சார்? இதுதான் சார், உறவினராக இல்லாமல் ஒரு குருஜி சீனாத்தான் எங்கள் வீட்டுக்குள்ளே வருவார். வந்து எனக்கு மாமா முறைன்னு இருந்தாலும் நான் சார்ன்னு தான் கூப்பிடுவேன். அவருடைய தம்பி ஜெயராஜ் மாமான்னு சொல்லுவேன். அவருடைய அண்ணன் செல்லக்கண்ணை மாமாண்டுவேன். செந்தலில் அக்காவை அக்கான்னு சொல்லுவேன். அந்த பிள்ளை ஜானி வந்து மாமான்னு சொல்லு. ராஜ்குமாரை என்ன தம்பி தான் கூப்பிடுவேன். ஆனால் இவர் மட்டும் வந்து ஆரம்பத்துலேருந்து என்ன அந்த குரு பக்தி சாரோடு தான் இருப்பேன். எங்கள் வீட்டுக்குள்ளே அவர் வந்தாருனாலேயுமே அவர் தேனிலேருந்து பிறப்படும் போதே இங்கே கோழி குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடும் சார். ஆனால் இவ்வளோ சாப்பிட நினைக்கிறோம். 2 துண்டு எடுப்பார். நிறையா கொஞ்சம் சாறு ஊற்றி அந்த ரசம் ஊற்றி பிழிஞ்சு அந்த சக்கையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த அந்த கசடாக இருக்கும்ல அதை மட்டும் குடிப்பார். பருப்பு சோறு வச்சாத்தே வருவேண்டுவார். ஆனால் கோழி குழம்பு தான் ஆக்கி வைப்பேன் எங்கள் வீட்டில். அவ்வளவு சாப்பாட்டில் ரொம்ப சாப்பிடுவோம். கொஞ்சம் கொஞ்சம் அப்படி போவார். எங்களுடைய வீட்டில் வந்து ஒரு குருநாதர் நுழைந்ததை போல தான். ஒரு வீட்டின் பெரியவர், நாங்கள் மதிக்கக்கூடிய ஒரு பெரிய மனுஷன், எங்கள் சியா தாத்தா முன்னோர்கள் ஒரு குலசாமி நுழைந்த மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டுக்கு திறப்பு விழாவை அவர் தான் பண்ணார். என் மகனுடைய திருமணத்துக்கு அவர் தான் தாலி எடுத்து கொடுத்தாரு. என் மகளுடைய திருமணத்திற்கு இடுப்பில் இதாகி 2வது வரை வந்துருக்கும் போது கொண்டு போய் பத்திரிக்கை மட்டும் கொடுத்தோம். அந்த பிறகு அங்கே பொண்ணு மாப்பிள்ளை கூப்பிட்டு போய் ஆசீர்வாதம் வாங்கினேன். என் மகளையும் என் மருமகன் சந்துருவையும் கூப்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கினேன். எங்களுக்கு அவர் குலசாமி தான் சார். பாரதிராஜ் சார் உறவுகள்கிட்ட நட்பு வட்டாரத்தில் எந்த மாதிரி பழகுவார் சார்? சார் போய் உட்காந்துக்கிடுவார் சார். என் தங்கச்சின்னு சொல்லி உட்காந்துக்கிடுவார். எங்கள் அக்கா மையன் வருவார். மோகன் தேனியில் ஒருத்தருக்காங்க. அவங்க பாரதிராஜா வந்தாலே அவங்க வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. மோகன் வீட்டிலேருந்து ரொம்ப ரொம்ப கிண்டலும் கேலியுமாக பேசுவார். அவர் தம்பி முருகன் திரைப்பட நடிகர் இருக்கார்ல, அவரெல்லாம் வந்து ஒரு சம்பவம் சொல்லலாம் சார். தெக்கத்தி பொண்ணில் ஒரு சீன் சென்னையில் டி நகரில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். நைட்டு ஒரு 12 மணிக்கு ரஞ்சிதாவை கட்டி போட்டு போயிடுவாங்க. இவரோட நெப்போலியன் கூட ஓடி போயிடுவான்றதுக்காக. அதுக்கு நம்ம திரைப்பட நடிகர் மாப்பிள்ளை முருகையை வந்து அந்த வீட்டு வேலைக்காரர் வச்சோடனே காவலுக்கு வச்சுட்டு போயிடுவாங்க. அப்போது ஒரு வார்த்தை ரஞ்சிதா சொல்லணும். முருகன்கிட்ட வேலைக்காரங்கிட்ட அந்த ஒரு வார்த்தை சொன்னால் அவன் கலத்தி விட்டுருவேன். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நீ சொல்கிறான்றாரு. நான் ஒரு எழுதி கொடுக்குறேன். அவர் இல்லைடா ரியலாக இருக்கணும்டா, அந்த வார்த்தையை சொன்னால் அந்த வேலைக்காரன் கலத்தி விடணும். போய் சீட்டு குடிச்சிட்டு வாடான்னாரு. அப்போ நான் இப்போ ஒரு 5 வருடமாக எனக்கு எந்த பழக்கங்கள் இல்லை. அப்போ நான் சீட்டு சாப்பிடுவேன். போய் டி நகர் ரோட்டில் போய் சீட்டு சாப்பிட்டு வந்துட்டு அப்படியே யோசிச்சுட்டு வந்தோடனே எழுதி கொடுத்தோடனே அப்போ சேப்பில் எவ்வளோ ரூபா இருந்துச்சு எடுத்து அப்படியே இதான் வைடான்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சார். அந்த வார்த்தை தான் பலபடி சொல்கிறேன். ரஞ்சிதா பேசுவாங்க. அண்ணே முருகனை பார்த்து, அண்ணே உன்னை ஆம்பளையாக பார்க்கலண்ணே, எங்கள் ஆத்தா மாதிரி உன்னை நினச்சி பார்க்குறேன். ரொம்ப நெருக்குதுண்ணே, கொள்ளைக்கு போகணும்னே. எந்த ஆம்பளையும் அவுத்து விட்டுருவேன். உடனே முருகன் அழுதுகிட்டே அழுத்துடுவார். ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு போகணும்னு சொல்லி கேட்டோடனே அவுத்து விட்டுருவேன். சூப்பர்டா, இதாண்டா வேறு எந்த வசனம் போட்டுருந்தாலும் அது செயற்கையாக இருந்திருக்கும்டா. ஒரு பொம்பளை ஒன்றுக்கு நிற்குது,
அவுத்து விடு, எங்கள் ஆத்தாட்ட கேட்குற மாதிரி உங்ககிட்ட கேட்குறேன், நீ ஆம்பளையாக இருந்தாலும் கேட்குறா, சூப்பரான்னு சொல்லி சொன்னார். அந்த சம்பவம் மறக்க முடியாத சம்பவம் சார். இந்த மாதிரிலாம் பாரதிதாசன் சார் உங்களை பாராட்டும் போது உங்களுக்கு எப்படி இருக்குங்க? ஐயோ சார், நம்ம தான் இந்த தமிழ்நாட்டுக்கு சிஎம் மாதிரி நினைப்பேன். மற்ற சிஎம்ஏ தூக்கி கொண்டாடினா கூட நான் சந்தோஷப்பட மாட்டேன் சார். அவர் கொண்டாடினா என்னமோ எனக்கு கடவுள் கொண்டாடின மாதிரி அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். இந்த விஜய் டிவியில் நேற்று கூப்பிட்டாங்க சார், அஞ்சலி செலுத்தணும். அவரே போன பிறகு எதுக்கு சார் பேட்டி தேவையில்லைன்ட்டு 2-3 சேனலில் வந்து லோக்கலில் வந்து கேட்டாங்க. இல்லை சார்ன்ட்டு. நீங்கள் கேட்கும்போது மறக்க முடியல. காரணம் உங்களுடைய வாவ் தமிழா சேனலின் வீச்சு, அது மக்களை சென்றடையக்கூடிய பார்வை, யார் பார்க்குறான்றது முக்கியம், எல்லாரும் பார்க்குறது முக்கியம் கிடையாது, யார் யார் பார்க்குறது முக்கியம். அதை வாவ் தமிழா சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. அதனால தான் நான் ஒத்துக்கொண்டேன். உறவுக்காகவோ உரிமைக்காகவோ நான் ஒத்துக்கொள்ளலை. வாவ் தமிழாவை நான் அறிந்திருக்கிறேன், பார்த்துருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். அதனால தான் இந்த பேட்டி எங்களை இயக்குநர் இறைவத்துக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய அஞ்சலி, என் இதய அஞ்சலி இந்த பேட்டி. சார் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பாரதிதாசன் சாரோட நெருங்கிய பயணிச்சிருக்கீங்க. இப்போ நீங்கள் இந்த கேப்லாம் வந்து எப்பயுமே போட்டிருப்பீங்களா? இது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவீங்களா, இல்லை வசனம் எழுதுறதுக்காக இந்த மாதிரி போட்டிருப்பீங்களா? நான் அவங்க வீட்டுக்கு கூட தெரியாது சார். இது வெளி ஆட்களுக்கு யாருக்கும் தெரியாது. இயக்குனர் பாரதிராஜா குடும்பத்தார் கூட இது தெரியாது. அவர்களுடைய உறவினர் கூட தெரியாது. அவர் இறந்த அன்று யார் மொட்டை போட்டாங்கன்னு தெரியாது சார். நான் அவருக்காக நான் முடி காணிக்க செய்தேன். அனந்தொட்டியும் மனசுக்குள்ளே ஒரு கட்டை போட்டு தாக்குன மாதிரி ஒரு இறுக்கம் இருந்தது சார். நான் அவருக்காக மொட்டை போட்டேன். தேனி ஆற்றுல உட்காந்து மொட்டை போட்டு அப்படி நான் வீட்டுக்கு வந்துட்டேன். அன்றைக்கி இருந்து அந்த மன இறுக்கம் கொஞ்சம் இறங்கியிருக்கு சார். மொட்டை போடும்போது மூட நம்பிக்கையாக கூட இருக்கலாம். என்னை பொறுத்தளவு என்னுடைய குருநாதருக்கு நான் செய்யக்கூடிய காணிக்கை சார். அன்புன்றது இதுதான் சார். அது எந்த வழியும் செலுத்தலாம். வெறுப்புன்றது போயா அசிங்கமாக திட்டணும் இல்லை சார். போயான்றது ஆயிரம் இருக்குது. அன்புன்றது நான் செலுத்தின வழி சார். அவருக்கு நான் செய்யக்கூடிய வழி வேறு தெரியல, இதுதான். அதனால் அவன் மொட்டை போட்டுக்கிட்டேன் சார். எங்கள் அப்பாவுடைய இறப்புக்கு பிறகு நான் போட்டுக்கிட்ட மொட்டை என்னுடைய ஞானத்தாப்பன் இயக்குனர் பாரதிராஜாவுக்கு போட்ட மொட்டை தான் இந்த மொட்டை.